அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டைப்பிஸ்ட் ஜாபுக்கு வந்து பயனுள்ள வகையில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் தகுதி தேர்வில் கேட்கப்பட்ட வினாக்கள் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வருடம் இதுக்கு முன்னாடி விட்டுருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 கொஸ்டின்ப்பா. 2019 கேட்கப்பட்ட வினாக்கள். அப்போ வந்து தமிழ் தகுதி தேர்வுன்ற அந்த பேட்டர்ன் வந்து கிடையாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் தான் கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கு 50 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, சார் தமிழ் தகுதி தேர்வில் வரக்கூடிய அந்த தமிழ் வினாக்களுக்கு வந்து கட் ஆஃபுக்கு எடுத்துப்பாங்களான்லாம் கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கு ஜஸ்ட்டு பாஸ் பண்ணால் போதும். மெயின் பேப்பர் நமக்கு கட் ஆஃப் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த கட் ஆஃபுக்கு வந்து அதை எடுத்துக்க மாட்டாங்க. ரைட்டா, நீங்கள் ஜஸ்ட்டு 50க்கு 20 மதிப்பெண்கள் எடுத்தாலே நீங்கள் பாஸ். ரைட்டா, இது கட் ஆஃபுக்கு வராது. மெயின் பேப்பரில் எழுதக்கூடிய 75 கொஸ்டின் எழுதுவீங்க இல்லையா, 75 கொஸ்டின் வந்து நீங்கள் மெயின் பேப்பர் எழுதுவீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கட் ஆஃபுக்கு வரும். அதை வச்சு தான் நமக்கு வந்து இப்போ நம்ம செலெக்ஷனாக இல்லையா அப்படின்றத நம்மளுடைய போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது மெயின் பேப்பர் மட்டும்தான். ரைட்டா, ஸோ 50க்கு 20 ஈஸியாக எடுத்துடலாம். இதுக்கு முன்னாடி எப்படி தமிழ் தகுதி தேர்வில் கேட்டிருக்கான்னு பாருங்கள். டைரக்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி முக்கியமான கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப டெப்த்தாக வந்து கேட்கல. அதனால் தமிழ் தகுதி தேர்வு பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம். இப்போ பாருங்கள், 26வது கொஸ்டின். தாய்லாந்து மன்னர் முடிசூட்டுகையில் பாடப்பெறும் தமிழ் பாடல் என்னன்றாங்க. ஸோ இது திருவெம்பாவை. இதில் இந்த கருப்புகளில் டிக் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்டு ஆஃபீஸில் அவங்க டிக் பண்ணது, அவங்க கொடுத்த கீ ஆன்சர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரைட்டா, சரி. சொல்லின் செல்வன் என பாராட்டப்பெறும் கம்பராமாயண கதை மாந்தர் யார் அப்படின்றாங்க. ஸோ கம்பராமாயண மாந்தர் இந்த சொல்லின் செல்வன் யாரை சொல்லுவாங்கன்னா அனுமன் என்பதே இதுக்கு வந்து சரி. சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர் அப்துல் ரஹ்மானோட படைப்பு என்ன அப்படின்றாங்க. ஸோ இது வந்து பாருங்கள் ஆலாபனை அப்படின்றதான் சரி. கோவலன் கண்ணகியுடன் மதுரை சென்றது யாருன்றாங்க. கோவலன் கண்ணகியுடன் சென்றது யாருன்னா கவுந்தி அடிகள் போயிருப்பாங்க. ஸோ கவுந்தி அடிகள் அப்படின்னு நம்ம படிப்போம். அது சுருக்கமாக இவங்க கவுந்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தமிழ் சிறுகதை மன்னன் யார் அப்படின்னா ஜெயகாந்தன். ஆசிய ஜோதி யாருடைய வரலாற்றை எடுத்துரைக்கிறதுன்றாங்க. ஆசிய ஜோதின்றது கௌதம புத்தரோட வரலாற்றை வந்து எடுத்துரைக்கிறது. நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் யாரை பண்ணுறாங்க. நீதிநெறி விளக்கம்னாலே யார்? குமரகுருபர். தமிழ் தென்றல் என அழைக்கப்படும் என பாராட்ட பெறுபவர் யார் அப்படின்றாங்க. தமிழ் தென்றல்னு பத்திரிகை நடத்தியிருப்பார் யார்? திருவிக்கா. ஸோ திருவிக்கா தான் நம்ம வந்து தமிழ் தென்றல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ திருவிக்கா என்பதே சரி. உலகளாவிய செம்மொழிகள் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழிகள் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு வந்து செம்மொழியில் வந்து வாங்கினது நம்ம தமிழ். ஸோ அதுக்கப்புறம் உலகளாவிய அப்படின்னு பார்க்கும்போது சீனோ, இந்த எபிராம், அந்த சமஸ்கிருதம் இது எல்லாமே வரும். ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து செம்மொழிகள். ஆங்கிலம்லாம் வந்து செம்மொழியில் வராது. ரைட்டா, சரி. அடுத்தது நெடுந்தொகை எனப்படும் 8 தொகை நூல் எதுன்றாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நெடுந்தொகைன்றது அகநானூரோட இன்னொரு பேர்னு சொல்லலாம். அதை வந்து இப்படியும் அழைப்பாங்க. ரைட்டா, அகநானூரை நெடுந்தொகைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ அதனால் நெடுந்தொகைனாலும் அகநானூறுனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் என்றாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு சொன்னது திருமூலர் தான் வந்து சொல்லியிருப்பார். பொருத்தமான இணையை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்றது யார்? பசுமன் முத்துராமலிங்க தேவரை தான் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் இவங்க பெருஞ்சித்திரனான்னு பிடிச்சிருக்காங்க. வங்க சிங்கம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நேதாஜின்னு சொல்லுவாங்க. அது கரெக்டு தான். மராட்டிய வீரர் வந்து மாப்போசி வராது. பாவலேரு வந்து திலகரன் போட்டுறாங்க, இதுவும் வந்து பொருந்தாது. ஸோ ஈஸியாக பாருங்கள், இந்த பொருத்தத்துக்கு இதுக்கு வந்து சம்மந்தமே இல்லை. ரைட்டா, இதெல்லாம் எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்த உடனே இதுக்கு இவங்களுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி போட்டு வங்க சிங்கம் நேதாஜின்னு நம்மளால் சொல்ல முடியும். நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் என்ன பண்ணுறாங்க? வள்ளைப்பாட்டு. முதற்றே உலகு எனும் முடியும் குரலில் உள்ள உலகு என்பதன் வாய்ப்பாடு என்ன பண்ணுறாங்க? ஸோ இதுக்கு வாய்ப்பாடு வந்து பிறப்பு. இது வந்து நம்ம நேர் மலர் இந்த மாதிரி கூவிலங்காய் அந்த மாதிரிலாம் படிப்போம் இல்லையா, அந்த வாய்ப்பாடு அந்த குரலை வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னா அந்த வாய்ப்பாடு இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பாடை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி அதுலேருந்து ஒரு கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி அணி இலக்கணம் இருக்குது இல்லையா, அதுலேருந்தும் ஒரு கேள்விகள் கேட்பாங்க. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா பாகற்காய் என்பதை பிரித்து எழுதுனா என்ன கிடைக்கின்றாங்க. பாகற்காய் அப்படின்னா பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், பாகற்காய்.
ஸோ இவ்வளோ தான்ப்பா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொஸ்டின் தான் வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷும் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு பேசிக் இங்கிலீஷில் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 50 வந்து பொதுத்தமிழ் அது தமிழ் தகுதி தேர்வுன்றதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் கேட்பாங்க. தமிழை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஆனால் குறைந்தபட்சம் இந்த 50க்கு 20 எடுக்கிறதுக்காக நீங்கள் படிச்சுக்கணும். ரைட்டா? மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ புக் மட்டும் படித்தா போதும். நிறைய பேர் வந்து குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ குரூப் ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நீங்கள் வந்து நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் படிப்பீங்க. குரூப் 4னா அப்படி தான் படிப்பீங்க. ஏன்னா அப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. பட் ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நியூ புக்கை மட்டும் படித்தா போதுமானது. ரைட்டா? ஸோ அதுலேருந்து 50 கேள்விக்கு கண்டிப்பாக உங்களால் வந்து 20 வினாக்கள் வந்து எடுத்துட முடியும். ஸோ அதனால் வந்து தமிழ் தகுதி தேர்வை பற்றி ஒரி பண்ணிக்க வேண்டாம். மெயின் பேப்பரை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் இதில் பாஸ் பண்ணிடணும். 20னா ஒரு 25-30 மார்க் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் எவ்வளோ டஃப் கேட்டாலும் ஈஸியாக கேட்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும். ஒருவேளை அவங்க ஓரளவுக்கு டஃப்பாக கொடுத்து கேட்டால் கூட அந்த 50க்கு 20 கொஸ்டினாவது கரெக்டாக அட்டன் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. நன்றி, வணக்கம்.